அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் செய்திகளா பார்த்துட்டோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லோக்கல்ல என்ன நடக்குது? ஏன்னா அங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க ரேஞ்சுக்கு இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தியும் பேசணும் இல்லையா? நம்ம நண்பரை வரவேற்றலாம். வணக்கம் சுரேன். வணக்கம். ஒரு கேள்வி உங்ககிட்ட, ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்ச 4 தமிழ் நியூஸ் சேனல் பேர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க நியூஸ் சேனல்னா நம்மளுக்கு பரிச்சயமான சன் நியூஸ், சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், ஓகே, அதுக்கப்புறம் நியூஸ் 18, டக்குன்னு வாங்க, புதிய தலைமுறை, 7, புதிய தலைமுறை, இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நேத்து இருந்து மண்டை குழம்பி மென்டல் ஆயிட்டாங்க சோசியல் மீடியால. புதுசா நியூஸ் சேனல், நியூஸ் கார்டு பறக்குது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சன்னி நியூஸ், அது வேற மாதிரி. நியூஸ் 18 கேள்விப்பட்டிருக்கீங்க, நியூஸ் 69 கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் 7 கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் 9 கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேப்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க, வைஸ் கேப்டன் டிவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தந்தி டிவி கேள்விப்பட்டிருப்பீங்க, தத்தி டிவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஒரே டைம்ல லான்ச் பண்ணிருக்காங்க போல இல்ல. ஆமா, அப்படி திரும்புற பக்கம் ஒரு நியூஸ் சேனலுங்க. பார்த்தா ஒன்னொன்னுலயும் ஒரு நியூஸ் வருது, தாறுமாறான நியூஸ். அதுல 2-3 நியூஸ் மட்டும் பார்த்தேன். நான் டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடணும்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன். பார்த்த உடனே அப்பா அப்படிங்கிற மாதிரி. இது ஜூபிட்டர் நியூஸ்ல வந்த செய்தி. முதலமைச்சர் உறக்கம். நாங்குநேரியில் ஜாதிய கொலை வெறியாட்டம் அரங்கேறும் போது சட்டம் ஒழுங்கு குறித்து கவலைப்படாமல் வீட்டில் படுத்து உறங்கும் முதல்வர்னு சொல்லி முதல்வர் தூங்குற மாதிரி ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஜூபிட்டர் நியூஸ் தான். நாங்குநேரி இஷ்யூ, முதலமைச்சரை காணவில்லை என்று மக்கள் போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. எப்படா ஆரம்பிச்சீங்க நீங்க எல்லாம், எந்த கம்பெனியா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரே குழப்பங்க. ரியல் நியூஸ் கார்டோட இவங்க நியூஸ் கார்டு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட். ஏங்க அது ரியல் தான் நினைச்சிட்டு தாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை விட இன்னொரு நியூஸ் பாருங்க. இது சன் நியூஸ்ன்ற பேர்ல பிரேக் ஆயிடுச்சுங்க. கண்டித்த முதல்வர். நீங்களே பாருங்க, இந்த இமேஜ் மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், எங்க தோழர் இருப்பாங்க, அவருக்கு ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் புதிய ஹேர் ஸ்டைலுடன் அறிவாலயத்துக்குள் நுழைந்ததால் அதிருப்தி அடைந்த முதல்வர் திருமாவளவனை கடுமையாக கண்டித்தார். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு பிரதர், நியூஸ்னா நியூஸ். அப்புறம் பார்த்தா என்ன, யாரா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, மெயினா டிஎம்கேவை போட்டு ரோஸ்ட் பண்ணுது. யாரா பண்றாங்கன்னா, டிவிகே சைட்ல இருக்கிற பசங்க, அவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இந்த மாதிரிலாம் ஒரு பேர் ஒரு நியூஸ் பேஜை ஸ்டார்ட் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க இஷ்டத்துக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு கட்டத்தில் அப்படி எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு செக்டர் கண்டிக்க ஆரம்பிக்குது, இன்னொரு செக்டர் வாயை பொத்திட்டு சிரிக்குது. வாயை பொத்திட்டு சிரிக்கிறவங்க பெரும்பாலும் ஜெனரல் நம்ம பப்ளிக் தான் சிரிக்கிறாங்க. டென்ஷன் ஆகுறது எதுனா, இப்ப டிஎம்கே ஈகோ சிஸ்டம்ல இருக்கிறவங்க, அதுல நான் நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம், வாட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் திஸ், இதுதான் வில் யூ கோ திஸ் லோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா ஒரு கட்சி என்ன மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ட்டு. உடனே அது கடுமையான கண்டனம் அப்படின்னு சொல்லி சென்னை பிரஸ் கிளப் அப்படின்ட்டு, என்ன இப்படி செய்தி சேனல்களை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இந்த மாதிரி பண்ணுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு இந்த கண்டன அறிக்கையை விடுறாங்க. நம்ம இந்த இடத்துல கரெக்டா பேசணும் அப்படின்னா, இந்த பசங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னா மேபி சட்டப்படி தப்பா இருக்கலாம். அண்ட் இதை என்கரேஜ் பண்ணுமா அப்படின்னா, இதை வேணாப்பா பண்ணாதீங்க, இதனால உங்களுக்கு தான் ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா அவன் ஏன் அந்த இடத்துக்கு போனா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஏன் அவன் தள்ளப்பட்டான்றதுக்கு பின்னாடி இருக்குது ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு சாது மிரண்டா காடு தாங்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ரீசன்ட் டேஸ்ல நம்ம தமிழ்நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணிட்டு இருக்குது, எவ்வளவு இஷ்யூஸ் நடக்குது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு செய்தியை சொல்றதுக்கு நம்ம நம்பி பார்க்கக்கூடிய ஊடகங்கள் நம்மளை சுத்தி இருக்குது இல்ல. 90% ஆனவங்க அந்த செய்தியை போடுறதே கிடையாது. அப்படியே போட்டாலும் துண்டு செய்தி, பொட்டி செய்தி, சும்மா ஒத்த செய்தி அப்படிங்கிற மாதிரி போட்டு அப்படியே ஸ்கிப் பண்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, விஜய் அவர்களுடைய வைஃப் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை கவர் பண்ணது மட்டும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியும், அது அவங்களுடைய அனுமதியே இல்லாம லீக் ஆன பெட்டிஷன் சொல்றாங்க. ஆனா அந்த செய்தியை சன் நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 கார்ட்ஸ் மேல போட்டுட்டே இருக்காங்க. டிஃப்ரெண்டான இமேஜஸ். ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுடைய இன்ஸ்டால போட்ட இமேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு நியூஸ் கார்டா பயன்படுத்துறாங்க. அவங்க அவ்வளோ லோவஸ்ட்டுக்கு போகும்போது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த நாங்குநேரி, இது ஏன் அந்த நியூஸ் முதலமைச்சர் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்கன்னா, நாங்குநேரி இஷ்யூல 9 பேர் 3 பைக்ல ட்ரிபிள்ஸ் வரான், அவங்க கண்ணில் பட்டவங்க எல்லாம் வெட்டுறான்னு சொல்றாங்க, அவன் கஞ்சா பாதையில வெட்டினான்னு ஒரு குரூப் சொல்லுது, அவன் ஜாதி வெறியில வெட்டினான்னு சொல்றாங்க. வாட் எவர், பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதை பத்தி சன் நியூஸ் எத்தனை நியூஸ் போட்டுச்சுன்னா, ஒரே செய்தி விதவுட் ஈவன் இமேஜ், போட்டோ கிட்ட எதுவுமே போடாம, போட்டோஸ் எல்லாமே பரவிருச்சுங்க. ஆனா ஒரே ஒரு 4-5 வரி எழுதி டெக்ஸ்ட் மாதிரி போடுறான், அதையும் நைட்ல போடுறாங்க. அப்போ
இங்க பொறுப்போட செயல்பட வேண்டிய மீடியா எவ்வளவு தரங்கெட்டு எவ்வளவு கேவலம் போயிட்டு இருக்குது. ஒருத்தவங்களுடைய லைஃப், ஒருத்தவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட நியூஸ்க்கு அவ்வளோ பிரேக் பண்றீங்க, அவ்வளோ விஷயங்களை பண்றீங்க. மக்கள் நேரடியா பாதிக்கப்படுற விஷயத்துக்கு பேசவே மாட்டேங்கிறீங்கன்னும் போது இந்த சொசைட்டியே கோவப்படுது. இந்த சொசைட்டில என்னைக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை விட்டுருங்க, இந்த பசங்க பண்ணாங்க ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கறத விட்டுருங்க. இந்த சமூகத்துல மக்கள் என்னைக்கு இந்த நியூஸ் மீடியாவை மதிச்சிருக்காங்க? அதுவும் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த 5 வருஷத்துல சுத்தமா மதிக்கிறது கிடையாது. இப்ப பத்திரிகையாளர் மணிலாம் அவருடைய எல்லா கருத்துக்கும் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா காரி துப்புறாரு. ஒரு இன்டர்வியூலும் காரி துப்புறாரு. இது அதாவது என்ன சொல்றது, கோடி மீடியான்னு சொல்லி நார்த்ல இருக்கிற மீடியா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை விட தரங்கட்ட மீடியா எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியா அப்படின்னு சொல்லி காரி துப்பாரு. அவங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் செய்தி. அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதுதான் பார்க்கணும். அப்படி எவ்வளவு தாண்டா வாங்கி தின்னீங்க, எவ்வளவு தாண்டா வாங்கி தொலைச்சிங்கன்ற மாதிரி ஒரு இது நோக்கி போகும். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்கல்ல, இதுக்கு காரணம் யாரு? அவனுங்க என்ன கன்சியூம் பண்றானுங்களோ அதை தான் வெளியில பண்றானுங்க. ஸோ நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி நியூஸ் பார்த்து ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரி நியூஸ் தான் கொண்டு வரணும்னு அவனுங்க சர்காஸ்டிக்கா அதை பண்றான். அவங்க பண்ணதை அவங்களுக்கு பதிலுக்கு அவன் பண்றான். இதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் எவ்வளவு பிரபலமான நியூஸ் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நியூஸ்ல. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் வந்து முந்தா நேத்து ஒரு மீட்டிங்ல பேசினாரு. நேத்தா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நேத்துன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அவர் பேசுனது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கட்டுங்க. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு விஜய். நான் கம்பேரிசன் கூட எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அந்த உழைப்புக்கு மற்ற சேனல்ஸ் போட்ட கார்டு என்ன, சன் நியூஸ் போட்ட கார்டு என்ன அப்படிங்கறத பாருங்க. பாத்தீங்கன்னா மற்ற நியூஸ் வந்து அவருடைய ஸ்டேஜ்ல பேசுற இமேஜை போட்டு அந்த அவர் என்ன பேசினாரோ அந்த 4 லைன் போடுறாங்க. சன் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறதாக விஜய் பர்த்டே அன்னைக்கு ஒரு நடிகை போட்ட இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை போட்டு உழைப்பு அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எங்களுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு விஜய் வந்து பேசுறாரு. என்னன்னா கடலுக்கு உள்ள ஏதோ மானிட்டர் பண்றது இதை பத்தி எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் பேசுறாரு. அதுக்கு பாலிமர்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. சன் நியூஸ்ல விஜய் வந்து சுறாபுரத்துல கடல்ல டைவ் அடிப்பார்ல, அது மீம் பேஜா மாறிடுது. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க பண்ணதுக்கு நாங்க திருப்பி செய்யறோம்னு நினைச்சுக்கிறாங்களே, அவன் ஃபேக் ஐடிடா. நீ யாரு? இந்த சேனல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே மக்களுக்கு நடுநிலையான செய்தியை சொல்லிட்டு இருக்கிற அல்லது பரவலான செய்தியை சொல்ற வீரப்பன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுத்த ஒரு பெரிய மீடியான்னு சொல்லி இமேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க. அதே மாதிரி இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாய பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு விஜய் பேசுனது ஒரு பேச்சு. தந்தியில வந்து அந்த ஸ்பீச்சை எடுத்து போட்டு அந்த இமேஜ் போடுறாங்க. ஆனா சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சினிமால விஜய் வந்து விவசாயி மாதிரி இருக்கிற ஒரு இதை எடுத்து போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் பேஜ் மாதிரி ரன் பண்றாங்க. அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவங்க ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட இமேஜ் வச்சு ஒரு நியூஸ் போடுறாங்க. புரியுது. ரேஷன் கடையில ஆண்களுக்கு தனி விற்பனையாளர், பெண்களுக்கு தனி விற்பனையாளர் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறாரு. உடனே மதுரை படத்துல விஜய் வந்து காய்கறி கடை வியாபாரியை வச்சு ஒரு மாமி கிட்ட பேசுற மாதிரி அந்த இமேஜ் எடுத்து போட்டு இதெல்லாமே ஒரு கட்சியுடைய சேனல் பண்ணுது. வந்து அந்த கட்சியோட சேனல் தான் வெளியே வந்து அவங்கள ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபலம். அப்போ இவ்வளவு தரங்கட்டா போவாங்கன்ற அடிப்படையில தான் இவங்க அதுக்கான பதிலடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்க இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அது நம்ம சொல்றோம்ல. இப்போ இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் பாருங்க பிரதர். கலாட்டால மனைவியை ஒரு நொடி கூட பிரிஞ்சே இருக்க முடியல, தூரத்தில் நின்ற மனைவி உதயநிதி செய்த செயல் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் அங்க இருந்திருக்காங்க, போட்டோ எடுக்க போறாங்க போல இருக்கு, கூப்பிட்டு பக்கத்துல நிக்க சொல்றாரு. ஆனா நியூஸ் மேல போட்டுக்கிறது என்னன்னா, ஒரு நிமிஷம் கூட அவரால் ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறாரு, குடும்பம்னா இப்படி இருக்கணும், இந்த டோன்ல சொல்ல வராங்க. இதுவும் என்னன்னா மறைமுகமா விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு வேலை தான். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பாக்குறேன். நல்லக்கண்ண ஐயாவுடைய மறைவுக்கு விஜய் குடிச்சிட்டு வந்தாரு, குடி போதையில வந்து நல்லக்கண்ண ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தினாருன்னு சொல்லி நக்கீரன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில அவர் வந்து வழக்கம் போல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நான் பண்ணிட்டேன், என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா விஜய் வந்து போதையை போட்டு வந்தாரு கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. எப்படி இதெல்லாம் இவங்க மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காமெடியில சந்தானம் கேட்பாருல்ல, ஒரு ஜெயில வரிசை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வரிசையா உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் ஒரு வேலை பார்த்துருவான், என்ன நைட்டு வாத்து பிரியாணியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி இவங்க ஆபீஸ்லயே
யாராச்சும் போய் வேற ஒரு ஸ்டாஃபோ யாராச்சும் உள்ள போயிட்டு வர ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு வெளியே வராங்கன்னா அடுத்து நம்மளால இவர் போனார்னு வச்சுக்கோங்களேன், தம்பி என்ன நைட் வாத்து பிரியாணியா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா அப்படின்னா அதான்டா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் புலனாய்வு பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போற அளவுக்கு இவங்க இறங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விஜயோடைய ஃபேமிலி மேட்டர். விஜயோடைய ஃபேமிலி மேட்டர் எடுத்துக்கிட்டு அந்த புள்ள பாவம் உன்னை சும்மா விடுமாடா, இது ஒரு டாபிக்கே எடுத்து போடுறது. நீ போடு, இதை மட்டுமே போட்டுட்டு இருக்கிறே அப்படிங்கிறதான் இந்த மீடியா மேல நமக்கு வரக்கூடிய கோபம். ஏன் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த அவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் அனுதினமும் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை இருக்குது. இதை பத்தி ஏன் நீங்க பேச விரும்ப மாட்டேங்கிறீங்க, அல்லது ரொம்ப கடமைக்கு யாராச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக அப்படி போடுற மாதிரி போட்டு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி செய்திகளை சுத்தியே நீங்க ஓடுறீங்களே. அப்போ பாருங்க, டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு. டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வந்து 23 கட்சியோடைய கூட்டணி இருக்கு. 23 கட்சி. நீங்க ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம் பக்கம் ஏதாச்சும் போயிட்டு அங்க அவசரமா வருதுன்னு சொல்லி ஒண்ணுக்கு போலான்னு அந்த பக்கம் எங்கன்னா ஓரமா பண்ணீங்கன்னா உள்ள இழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. சரியா? அந்த நிலைமையில் இருக்குது அவங்களுக்கு. நேத்து பாருங்க ஒரு கட்சி, அந்த கட்சி பேர் கூட மறந்துடும் சொல்லி எழுதி வச்சிருக்கேன், முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி ஒரு கட்சிங்க. அந்த கட்சியில மொத்தமே 10 பேர் தானா, அதுல 5 பேர் போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. அதுல போய் இப்போ மினிஸ்டருங்களை பார்த்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கு இவங்க ஒரு கட்சி மினிஸ்டர் எல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கடைசியில் RS பாரதி அவர்கள் கிட்ட கையெழுத்து போடுற மாதிரி இவங்க போய் நின்றுருக்காங்க. அவர் கால் மேல கால் போட்டு இவங்களை நிக்க வச்சுட்டு பேசி கூட்டணிக்குள்ள போட்டுருக்காங்க. அப்போ டெஸ்பரேஷன் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்குன்னா, யாரும் அது 10 ஓட்டே இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல 2 பேர் இருக்கிற கட்சியா இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ 23 கட்சிகளோட கூட்டணி வச்சிட்டீங்க, அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் போட்டீங்க, இப்போ ஒரு 2000 ரூபாய் மறுபடியும் போட்டீங்க. மோடி எதிர்ப்பு நாங்க வந்து இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறோம்னு சொல்றீங்க. திராவிட மாடல் ஆட்சியில உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக நாங்க திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றீங்க. 506 வாக்குறுதிகள்ல 506 நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ நீங்க கான்பிடண்டா இருக்கிற கட்சி தானே, அவ்வளவு பவர்ஃபுல்லான கூட்டணி தானே. குறைஞ்சபட்சம் இந்த மீடியாவையாச்சும் ஃப்ரீயா இயங்க விடலாம்ல. அது நல்ல செய்தியும் போட்டோம், உங்களை பத்தி நல்ல செய்தியும் போட்டோம், விமர்சனத்தையும் போட்டோம், தப்பான விஷயத்தையும் நீங்க எதனா பண்ணீங்கன்னா விவாதிக்கிட்டோம். ஏன் அதையும் ஆட்டி படைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபம். இது வெறும் டிவிக்கே பசங்களுடைய கோபம்னு நான் பார்க்கல பிரதர், இது சொசைட்டியோட கோபம். இது அதனாலதான் சொசைட்டில இருக்கிறவன் பிரஸ் கிளப் வந்து அறிக்கை விட்டுச்சு இல்ல, பிரஸ் கிளப்பை திட்டுறான். நீங்க யோக்கியமாடா, நீ எங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய செய்தியில நீ சரியா கொடுத்தியா? நேர்மையா நீ எல்லா செய்தியும் ஒரே மாதிரி தான் பதிவிட்டியா? நீங்க வந்து ஒரு தலைபட்சம் பார்க்கலையா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்கலையா? அப்ப இதுக்குள்ள அந்த பசங்க கிட்ட நீ வந்து ஏறிட்டு போற சண்டைக்கு நீங்களே மீம் பேஜ் மாதிரி தானே உங்க சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ ட்ரெடிஷ்னலா காலங்காலமா நடத்திட்டு வர சேனல்லே மீம் பேஜ் மாதிரி தான் ரன் பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு ரோசம் வருது? இப்ப உங்களுக்கு எதுக்கு ரோசம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மக்கள். கேட்கறாங்க, அந்த நியூஸோட இந்த நியூஸே பரவாயில்லங்க சொல்லுவாங்க போல மக்கள். கேட்க தானே செய்வாங்க பிரதர். ஏன்னா அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க ஜனங்க. இது எல்லாமே இவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதையே ஜனங்க. இப்ப நான் வந்து உங்க மேல கோபமா இருக்கேன் அப்படின்னா, என் மேல உங்க மேல நான் கோபமா இல்லைன்னு சொல்லி நீங்க நியூஸ் போடுவீங்க, எங்கிட்டே போடுவீங்க. அதையும் நான் ஒத்துக்கணும், புரியுதா? சுரேந்தர்னால எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படின்னு நான் வந்து நிஜத்துல இதுதான் அப்படின்னா, நீங்களே ஒரு செய்தி போட்டு சுரேந்தர் மீது பிரியகுமாருக்கு பெரும் மரியாதை மற்றும் ஒரு சகோதரத்துவமான அன்பு காணப்படுகிறது அப்படின்னு நியூஸ் போட்டு வேற எவனுக்குன்னா கொடுத்தா பரவாயில்ல, எங்கிட்டே இப்படிதான் இருக்குது ஜனங்களுடைய லைஃப். நாங்க எப்படா சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நியூஸ் போட்டு எங்ககிட்டயே கொடுக்குறேடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான ஒரு எதிர்வினையா தான் அது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு. பட் தம்பிங்க பசங்க என்ன சொல்றது, கோபம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஒருத்தவங்களுடைய பர்சனல் அப்படின்றத வந்து எல்லாம் மீறி வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டமே பண்ணுது அப்படிங்கிற போது வரதான் செய்யும். ஆனா அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலுமே ஒரு வழக்கோ ஒரு விஷயமோ போய் சிக்கிக்கிறத விஜய் அவர்களே விரும்ப மாட்டாங்க. படிக்கிற பசங்க இருப்பாங்க, யாரும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கவனமா பிளே பண்ணுங்க. ஐ மீன் நீங்க என்ன பண்ணாலும் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே நீங்க தான், வேற யாருமே சப்போர்ட்டா இல்லை. மீடியா முதற்கொண்டு யாருமே சப்போர்ட்டா இல்லை. இப்போ அவருக்கு இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க நீங்க தான். நீங்க இதுல பாதிக்கப்படுற எதையும் அவர் விரும்ப மாட்டாரு. ஸோ கொஞ்சம் எது பண்ணாலும் கவனமா பண்ணுங்க, அந்த லிமிட்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் நான் எதாவது ஷேர் பண்ணிட்டு, மீடியாவை திருந்துங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட வேணாம் பிரதர். ஏன் சொல்லுங்க, திருந்த மாட்டாங்க, சொன்னாலும் வேஸ்ட். அதனாலதான், அதனால பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி பிரதர்.